பசங்க என்ன படிச்சுக்கிறாங்க? பசங்க படிக்கல, சும்மா இந்த வேலை கூலி வேலை செய்துட்டு அவங்க அம்மா எல்லாம் அங்கே இருக்காங்க. பெரியவருக்கு மட்டும்தான் குடும்பம் இருக்கு, எலச்சிபாளையம், நாமக்கல் மாவட்டம். இவர் கிருஷ்ணனுடைய மனைவி 2 மனைவி கட்டி இது பண்ணி அவருக்கு வாரிசுகள் இல்லை, அதனால அவர் தனியாக தான் இருக்காரு. இவர் எப்படி சார் ஈடி வந்தது? அதான் இப்போ ஈடி வந்ததுக்கு என்னன்னா, இப்போ இவர் வந்து 2 பிஜேபியில் இருக்கிறாங்கிற தொடர்பு மட்டும் தான் தெரியுது. இவர் இவ்வளவு இதாக இருக்கிறவங்கள ஈடி என்ன பிரச்சனை? 5 மாசத்துக்கு முன்னாடி அந்த நோட்டீஸ் எதுக்கு வந்திருக்குன்னா, நீங்க வந்து உங்களுடைய சொல்லிக்கிறாங்க. அப்ப நீங்க அவங்க வழக்கறிஞர் அப்படிங்கும்போது அது நீங்க கேட்டிருப்பீங்க என்ன. அதனால இப்போ நாங்கள் வழக்கறிஞர் பண்ணி நான் அந்த அதில் வந்து ஒரு 6-7 கண்டென்ட் கொடுத்து உங்கள் குடும்பத்தை சார்ந்த அனைத்து பேருடைய ஆவணங்களும், பேங்க் பாஸ்புக்கு, அக்கௌண்ட்ஸு, இது என்னென்ன ஆவணங்கள் இருக்கு, பேன் கார்டு எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு நீங்கள் ஆஜராகணும், இந்த தேதியில் ஆகணும்னு சொல்லிட்டு 26 தேதியில் தபால் வந்துச்சு. இவங்க வாங்காம விட்டுட்டாங்க. அப்புறம் எனக்கு தொடர்பு கொண்டாங்க, இந்த மாதிரி போஸ்ட் பண்ணி தபால் கொண்டு தான் 2 தபால் நான் வாங்கலை அப்படின்னாங்க. ஐயோ அதெல்லாம் வாங்காமல் இருக்க கூட, எதுவாக இருந்தாலும் வாங்கிடுங்க. வாங்கிட்ட பிறகு அதை சொன்னாங்க. நான் வந்து பார்க்குற போது இந்த மாதிரி ஒரு சம்மன் வந்து இந்த ஆவணங்களோட உங்களுடைய குடும்பத்தில் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ, எந்த ஆவணங்கள்? பேன் கார்டு, பேங்க் பாஸ் புத்தகம், அவங்களோட ஆவணங்கள், நில ஆவணங்கள் ஏதாவது சொன்னாங்க? எல்லாம் நில ஆவணம் டாக்குமெண்ட் என்னென்ன உங்கள் சமாத்திரமா அவ்வளோ டாக்குமெண்ட் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு தான் அதில் கண்டென்ட் இருக்கு அந்த சம்மனில். அது தேதியை தான் போட்டிருக்கு. ஆக எல்லாத்தையும் என்னென்ன இருக்கு எடுத்துட்டு, பம்பாயில் ஒரு பையன் இருக்கு, அவனதை கூட அனுப்ப சொல்லி இது பண்ணி அதையும் கூட எடுத்துட்டு போய், கண்ணையனுடைய பையன், கண்ணையனுக்கு தான் பொண்ணு பையன் இருக்கு, குடும்பம் இல்லை. இவர் தான் கிருஷ்ணனுக்கு வந்து குடும்பம் இல்லை, மனைவி இல்லை. இவருக்கு தான் பசங்க, ஒருத்தன் மொபைல் இருக்கலாம், ஒருத்தன் இங்கே இருக்கலாம். அங்கே ஏதோ ஒரு இதில் கொஞ்சம் இதாக ஏதோ படித்த பையன் போட்டு அவன் ஏதோ கொஞ்சம் மொபைலில் வேலை செய்கிறான், ஏதோ ஒரு வேலை செஞ்சால். இங்கே வந்து அவன் அதிகமாக போக்குவரத்துலாம் இல்லை. இன்னொரு பையன் கூலி செய்கிற பட்டறையில் ஒருத்தர் இந்த மெக்கானிக்கல் வேலை செய்கிறான், இந்த 2 வீலர் பட்டறையில் எலச்சிபாளையத்தில். அவங்க இன்னும் ரொம்ப வந்து அங்கே சத்துணவு டீச்சராக இருக்கு ஒரு மகன், கண்ணையனுடைய மகன். வழக்குக்கும் ஈடி அனுப்பின நோட்டீஸுக்கும் சம்மந்தம். இவங்க 2 பேரும் பிஜேபி சேர்ந்தவங்களால இப்போ இவங்க வேறு ஒன்றுமே தொடர்பு இல்லாத இவங்களுக்கு நிலத்துக்கும் இப்போ இருக்க அந்த வழக்குக்கும் ஈடியில் ஏதாச்சும் இந்த நிலம் உங்கள் பேரில் எப்படி வந்து கேட்டிருக்காங்க? அது அவங்களுக்கு அதிகாரம் இல்லை. கேட்போம் உங்களுக்கு என்னென்ன சொத்து இருக்குது என்னன்னு அவங்களுக்கு, அவங்க எப்படி நிலம் இருக்கா இல்லையா அவங்களுக்கு அதிகாரம் இல்லை. ஆமாம் சார். அப்புறம் இந்த சம்மன் வந்துருச்சு இல்லையா, இந்த சம்மன் எடுத்துட்டு எல்லா சொத்து ஆவணம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறோம். ஒரு பை நிறைய எடுத்துகிட்டு போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 40-50 ஆவணங்கள், எல்லா குடும்ப பசங்க பிள்ளைங்க இப்போ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறோம். எடுத்துகிட்டு போய் நாங்கள் ஒரு 9:30 மணிக்கு ஆஜராகிட்டு, நாங்கள் நான் அட்வொகேட்டு, இன்னொரு தலித் பிரவீனான்னு சொல்லிட்டு ஒரு அம்மா அட்வொகேட்டு, இவங்க 2 பேர் 4 பேரும் போய் அங்கே இதில் இடி ஆஃபீஸில் வரவேற்பில் உட்காந்துட்டோம். இவங்க ஆளை பார்த்தோன்னா அவர் போகிற போது அதிகாரிகளுக்கு வந்து சரி இந்த விசாரணைக்கு வந்திருக்காங்க, முன்னே இந்த சம்மனை வந்து உள்ளே கொடுத்துட்டோம், போய் இது பண்ணோன்னே யார் என்னன்னு கேட்டாங்க. இதை நாங்கள் கொடுத்து அனுப்பிச்சிட்டோம். பார்த்துட்டு இவங்க ஆளை பார்த்தோன்னா அவங்களுக்கு ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. சரி இது ஏதோ தவறாக நம்ம வந்து இது பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு ஒரு முடிவாயிருச்சு. அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, அதிகாரிகள் வந்து நீங்கள் 2 பேர் மட்டும் வாங்க, உங்கள் ஆவணங்களை கொடுங்க அப்படின்றாங்க. இல்லை ஆவணங்களை கொடுத்தா என்ன ஆவணம் ஏதுன்னு அவங்களுக்கு சொல்ல தெரியாது, நாங்கள் அட்வொகேட் வந்திருக்கோம், நாங்கள் கூட வரோம், நாங்கள் வந்து அவங்களுடைய ஆதார் அட்டையை எடுத்தது என்னுடைய ஆதார் அட்டையான்னு சொல்ல தெரியாது, அதனால் நாங்கள் வர்றோம் அப்படின்னு சொன்னால், இல்லை நீங்கள் வர முடியாது, உள்ளே வரக்கூடாது, இவங்க தான் வரணும் அப்படின்னு இடி ஆஃபீஸில். இல்லை அப்படி இல்லை, அது சட்டம் இல்லை, அதான் சொல்ல போகிறோம். அதனால் இல்லை அப்படிலாம் எந்த சட்டமும் இல்லை. அட்வொகேட் எந்த இடத்துல வேணாலும் எதுக்காக வேணாலும் அட்வொகேட் வச்சுக்கலாம், இல்லைன்னா ஒரு சட்டம் இருந்தால் காட்டு, நாங்கள் வந்து இதாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வரும்போது, இல்லை அப்படிலாம் முடியாது அப்படின்னு அந்த யூனிஃபார்ம்டு சர்வீஸ் போட்ட ஒரு லேடி ஒரு அது பேர்கள்லாம் போட்டு கம்ப்ளைண்ட் லாட்ஜ் பண்ணியிருக்கோம். அப்படி முடியாது அப்படின்னு அவங்க இது பண்ண, நாங்கள் இல்லை நாங்கள் வந்து என்ன எதுன்னு நீங்கள் விசாரிங்க, உங்களுக்கு என்ன ஆவணமே கொடுக்குறோம் அப்படி நீங்கள் தனியாக கூட பேசுங்க அப்படின்னு சொன்ன பிறகு, இல்லை முடியாது, நீங்கள் உள்ளே வர முடியாது, நாங்கள் வராமல் அவங்க வரமாட்டாங்க, நாங்கள் வந்து இவங்க இல்லாமல் நாங்கள் வரமாட்டோம். போய் பேசிட்டு வந்தாங்க. போய் பேசிட்டு மீண்டும் நீங்கள் இன்னொரு முறை விசாரணை, எதுக்கு இன்னொரு முறைக்கு விசாரணைக்கு வரணும், நாங்கள் தான் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம், போய் உங்களை விசாரிச்சுட்டு விடு அப்படின்னு இவங்க சொல்லிட்டு வந்து இந்த ஆவணம்லாம் இது பண்ணிட்டு போகிற போது அவர் தான் அந்த பெரிய தான் உள்ளே போய் சொல்லிட்டு வந்துட்டு, எங்களுக்கு ஒன்றும் தெரியாது என்ன ஏதுன்னு அவங்ககிட்ட கேளுங்கன்னு சொல்லிட்டு பண்ணும்போது, அவங்க இல்லை அவங்க வர முடியாது, நீங்கள் தான் வரணும்னு சொன்னாங்க. நாங்கள் இப்படி எங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு நாங்கள் சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் வரேன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போய் அவங்ககிட்ட பேசுகிறோம். நீங்கள் உள்ளே வர முடியாது, வரக்கூடாது, இது என்ன ஆஃபீஸ் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அமலாக்கத்துறை ஆஃபீஸ் உள்ள நுழைய அதெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் சட்டம் இல்லை, அட்வொகேட் எங்கே வேணாலும் எதுக்கு வேணாலும் வரலாம், நாங்கள் வரோம், என்ன விசாரணை பண்ணிக்க விசாரிக்க தனியாக விசாரிக்கணும், அப்புறம் விசாரிச்சு அந்த ஏடி அந்த 3 பேர் மேலேயும் அவங்க மேலே எங்களை வந்து அவங்க இல்ட்ரீட் பண்ணிட்டாங்க. நாங்கள் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். இவங்க தான் விசாரணைக்கு இது பண்ணாலும் நாங்கள் தான் எங்களை நீங்கள் இல்ட்ரீட் பண்ணிட்டேன்னு சொல்லி நாங்கள் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அப்போ உங்களுக்கு அனுப்பிச்சு அதில் படிச்சுன்னா தெரியும். நாங்கள் கம்ப்ளைண்ட் அவர் ஐஜி கேட்டார், அவங்களுக்கு விசாரணைக்கு ஒன்றும் அவசியம் இல்லை, நாங்கள் தான் கம்ப்ளைண்ட், நாங்கள் தான் எங்களை தான் நீங்கள் விசாரிக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லிட்டு வந்தோம். சரி நம்ம நீங்கள் வந்து தயவுசெய்து வந்து இதை வந்து இக்னோர் பண்ணக்கூடாது, நீங்கள் டிஜிபி ப்ரெசென்ட் பண்ணி அவருடைய இன்வால்வோடு இது எஃப்ஐஆர் போட்டு கேஸ் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு கேட்டு நாங்கள் வந்துட்டோம். இதுதான் நடந்தது. இப்போ நீங்க என்ன மாதிரி கோரிக்கை வச்சிருக்கீங்க, என்ன சொல்லிருக்கீங்க? எல்லாம் என்ன சொல்லுது அதை நடைமுறைக்க, ஈடினா யாரா இருந்தா, போலீஸ்னா டிஜிபி என்ன யாரா இருந்தா சட்டத்தை நடைமுறைப்படுத்தணும். நாங்கள் என்ன கேட்டிருக்கோம்னா கண்டென்ட்டு நாங்கள் சொல்றது அப்படின்னு எடுத்துக்க வேண்டாம், உங்ககிட்ட ஃபுட்டேஜ் இருக்கு, இந்த டைம் ஃபுட்டேஜ் போடு, அதில் என்ன விதி இருக்கோ அதை செய்ய அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட்ல கொடுத்துருக்கோம். ஓகே, என் பேர் அரங்கச்செல்லதுரை.